சனிக்கிழமை வரும்பொழுதே இங்க வெப்பமண்டல காற்று போய் நீங்க வந்து அந்த கிளவுட கலைச்சு விட்டுச்சு மேகத்தை. அதனால ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்த்த மழை இல்லை. திங்கட்கிழமைக்கு மேல மீண்டும் அந்த இது வலுவிழந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா நம்மளை நோக்கி வரும்பொழுது அந்த மேக கூட்டங்களுக்கான மழை மட்டும் தான் நமக்கு பொழிஞ்சது. அது வந்து விட்டு விட்டு நமக்கு டைம் கொடுத்துச்சு. 12 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர், எண்ணூர்ல மட்டும் 20 சென்டிமீட்டர். அப்போ அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு இல்லாத அளவு போச்சு. ஆனால் இவர்கள் உருட்டின உருட்டுக்கு சென்னை பார்த்தீங்கன்னா 4000 கோடி பிரிச்சு மேஞ்சிடுச்சு. இவர்கள் 2021 வந்த பொழுது 22 வெள்ளத்துல அவர் சொன்னது, நான் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கேன், டைம் கொடுங்க, இவர்களுடைய சீரழிவுகளை நாங்கள் சரி பண்ணிடுவோம் நாங்க சொல்லிட்டு தான் அந்த இதெல்லாம் இந்த திருப்புகழ் கமிஷன் திருப்புகழ் தலைமையில ஒரு குழு போட்டு சென்னைக்கான ஒரு வரைவு அறிக்கை அவங்க என்னமோ கரெக்டா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க பெரிய ஆளுங்க, பிரதமருக்கே ஆலோசகர் அவர். குஜராத்ல எல்லாம் அவர் வந்து பெரிய அதிகாரி, அவங்க நல்லா கொடுத்துருப்பாங்க. இவர்கள் அதை என்ன பண்ணாங்கன்றதுன்னு கணக்கு 4000 கோடி ரூபா நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி அடுத்த வருஷமே சென்னையில பெரிய வெள்ளம். சென்னை பல மாவட்டங்கள்ல இதுல சென்னை நொந்து போயிட்டாங்க. ஏன்னா இவர்கள் பண்ண மழைநீர் வடிகால் அதெல்லாம் பெரிய டிராஃபிக் ஜாமு, அந்த 22ல தேங்கின மழைநீர் இதெல்லாம் பார்க்கும்போது 2023 பிரச்சனை இருக்காதுன்ற மாதிரி பார்த்தாங்க. ஆனால் கடுமையான மழை வெள்ளம் கடுமையாக பாதிச்சது. ஆளாளுக்கு திமிர்த்தனம் பேசியிருந்தாங்க.